நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி, கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம். நியாயாதிபதிகள் 21 அதிகாரம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்யமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே, மீந்தி இருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம்? நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டுக் கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில்
12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கன்மலையில் இருக்கிற பென்யமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பென்யமினர் திரும்பி வந்தார்கள். கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரீகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். பென்யமின் கோத்திர ஸ்திரீகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பென்யமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பென்யமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பென்யமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்யமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றமுண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பென்யமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்துக் கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு. ஏசாயா 43 அதிகாரம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடாய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து
என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீன்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டி நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய
கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவர்களை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியார் இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமேத்திரியோ எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் அன்பு உள்ளங்கள் முழுமாய் வாக்குச்சத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் 18ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: புறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் யாரை அவமதிக்கிறோம், யாரை எப்படியாக இந்த நாட்களிலே அதாவது அவதூறு செய்கிறோமோ அப்படியாக செய்கிற வேளையிலே நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாவத்துக்குள்ளே தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது அவர்
தன்னுடைய சாயலாக இந்த நாட்களை சிருஷ்டித்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே இருக்கிற வேளையிலே நாங்கள் அவர்களை அவமதிக்கிற வேளையிலேயே அவருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பாவம் செய்கிறான் என்று சொல்லி. அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு உருவத்தை கொடுத்து, ஒவ்வொரு குணாதிசயங்களை கொடுத்து, ஒவ்வொரு அதாவது நாட்களிலே ஒவ்வொரு சாயலை கொடுத்து இந்த நாட்களிலே அங்கே நடத்துகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய சாயலாக மனுஷனை உருவாக்கினாலும் மனுஷனுடைய சுபாவங்கள் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மனுஷனை நாங்கள் இந்த நாட்களிலே அவமதிக்கிறதோ அல்லது இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே நாங்கள் நிந்திக்கிறதோ அப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதாக இருக்கு. ஏனென்றால் அவர் என்னதான் அவனுடைய சுபாவம் இருந்தாலும் அவருடைய சாயலாக அவனை உருவாக்கி இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி எந்த வண்ணமா இருந்தாரோ அதே வண்ணமாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வேளையிலே மனுஷனையும் அங்கே முதலாக உருவாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற மனுஷர்களை நாங்கள் இந்த நாட்களில் நிந்தித்து அவர்களை இந்த நாட்களிலே அவமதிக்கிற வேளையிலேயே நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷரை நிந்திக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் வேத வார்த்தையின்படி அங்கே எந்த மனுஷனையும் நிந்திக்க கூடாது என்பதைத்தான் இங்கே சாலமோன் ஞானி இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இந்த 21வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், புறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். இந்த உலகத்திலே அநேக தரித்திரர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் பிறரை அவமதிக்கிறதை விட, பிறரை நிந்திக்கிறதை விட, பிறருடைய குற்றங்களை குறைகளை இந்த நாட்களில் சொல்லி அவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் செயல்படுகிறதை விட, நாங்கள் ஒரு தரித்திரனை இந்த நாட்களிலே அவனுக்கு இறங்கி அவனுக்கு காரியங்களை செய்கிற வேளையிலே எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுடைய சுபாவம், அவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அது தேவன் அறிந்திருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே வேளையிலே பாருங்கள், அவனுக்கும் தேவன் இந்த நாட்களிலே அந்த உணர்வுகளை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை அறிய வேண்டும் என்ற உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் நிலைப்பாடுகள் மத்தியிலே சத்ருவின் பிடியிலே அவன் கட்டப்பட்டு, சத்ருவினுடைய காரியங்களிலே அவன் பிடிக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய கண்கள் அங்கே இந்த நாட்களே மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயை பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களே கடினப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் அவர்களை தன்னுடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும், அவர்கள் குணமடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, அவர்களை அவமானப்படுத்துகிறது அல்ல, அவர்களை அவமதிக்கிறது அல்ல. இந்த நாட்களிலே தேவன் சிருஷ்டித்தது எல்லாம் சரியாகத்தான் இந்த நாட்களிலே சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை இந்த நாட்களை நாங்கள் அறிந்து செயல்படுவோமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதபடி நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கிருபை செய்வார் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரித்திரருக்கு எப்பொழுதும் நாங்கள் இறங்க வேண்டும். என்னென்ன சூழ்நிலையில் அப்படியாக இருக்கிறார்களோ நம்மளாலே முடிந்த காரியங்களை அவர்களுக்கு இறங்கி நாங்கள் செய்கிற வேளையிலேயே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய தயார்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.